السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى بشأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعترت العوالم بطيب ذكره وريان. وقال عيلا: قل إنما هو إله واحد. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على 5. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக. அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியம் அடைந்த உம்மத்தார்களின் மீதும் இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டும் ஆகுக என்கின்ற துஆக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அல் கபாயிர், பெரும் பாவங்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது என்ன பெரும் பாவங்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸு தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோன்னா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அப்படின்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, அல் கபாயிர், பெரும்பாவம் இருக்கிறதே, பெரும்பாவம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு சில விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்னென்ன ஒரு சில விஷயம்? ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுவை இணை வைப்பது என்பது பாவங்களிலே இருக்கிறதுலே பெரிய பாவம், அதுதான் முதலாவது விஷயமாக அல் இஷ்ராக்கு பில்லான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, அப்படி இணை வைப்பதுனா என்ன? ஷிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஷிருக்குனா என்ன? இந்த ஷிருக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு? இந்த சிலை வணக்கம் யாருடைய காலத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் பார்த்தோன்னா வரலாறுல நம்ம பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலாம் நல்லா இருந்த இந்த சமுதாயத்தினுடைய மக்கள்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரும்பொழுது ஷைத்தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான். ஷைத்தானுக்கு மக்கள்கள் அல்லாஹ்வை வணங்குறது சுத்தமாக பிடிக்கல. சுத்தமாக பிடிக்காத ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, மக்கள்கிட்ட நீங்கள் அல்லாஹ்வையா வணங்குறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் வணங்காதீங்க, மாறாக சிலைகளை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட ஷைத்தான் சொல்கிறான். சரி, அதை கேட்ட மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா, அனாமுது அஸ்னாம, நாங்கள் சிலையை வணங்குறதா? எங்களாலாம் சிலையெல்லாம் வணங்க முடியாது, நாங்கள் எப்பையும் நஅபுதுல்லா, அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், அவன் மட்டும்தான் எங்களுக்கு இலாஹ் என்று
அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஷைத்தானுக்கு என்னடா நம்மள்கிட்டயே மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறான். சரி, எப்படி இவங்களை ஷிரிக்கின் பக்கம் நம்ம கொண்டு போகிறது? என்ன இவங்கள்ட்ட சொன்னால் இவங்க அல்லாஹ்வை வணங்குறதை விட்டுட்டு ஒரு சிலையை வணங்குவாங்க, ஒரு வடிவத்தை வணங்குவாங்கன்னு சொல்லி அந்த ஷைத்தானுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, அதாவது அந்த மக்களுடைய மூதாதியர்கள் இருப்பாங்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய மூதாதியர்கள் வலிமார்கள், இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய வலிமார்களில் ஷைத்தான் வந்து கையில் எடுக்கிறான், உதாரணமாக எடுக்கிறான். மக்கள்கிட்ட போய் சொல்கிறான், மக்களே நல்லா இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வாழ்ந்தது, உங்களுடைய மூதாதியர்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சில நபர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபீதாக இருந்தாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களாம் உங்களை இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க உங்களை பிரிஞ்சதை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே ஷைத்தான் அந்த மனிதர்களுடைய மனசை மாற்றுறான் பாருங்க. ஷைத்தான் இந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறம் அந்த மக்கள் சொன்னாங்களாம், இருக்குது தான், எங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் எங்கள் மனசில் இருக்குது, என்னதான் இருந்தாலும் எங்களுடைய மூதாதியர்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்த நபர் எங்களை பிரிஞ்சு போயிட்டா அந்த கவலை இல்லாமல் இருக்காது, எங்களுக்கு கவலை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணுறான்னு ஷைத்தான் இந்த கவலை இருக்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து அவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கையில், சரி கவலை இருக்குல்ல, அவங்களுடைய உருவப்படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுடைய உருவம் உங்கள்கிட்ட இருக்கும், அவங்களுடைய உருவப்படத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் மாட்டிட்டு தினமும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த உருவப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு எந்திரிங்க அப்படின்னு அந்த ஷைத்தான் சொல்கிறான். இதை கேட்ட அந்த மக்களும் சரி, நம்முடைய மூதாதியர்கள் தான் நம்ம பார்க்குறோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீட்டில் அந்த ஃபோட்டோ வைக்கிறாங்க. ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஷைத்தான் என்ன பண்ணால் மூதாதியருடைய விஷயத்தில் கை வச்சான், ரெண்டாவது அந்த மூதாதியர்களை ஃபோட்டோவாக ஆக்குனான், மூணாவது என்ன பண்ணுறான்னா, சரி ஃபோட்டோவை வச்சுருக்கிற இவங்களை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிலையாக நீங்கள் மாற்றுங்க, எத்தனை நாள் தான் ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் மட்டும் அவங்கள பார்த்தா போதுமா, உங்களுக்கு மட்டும் அந்த பரக்கத்து கிடைச்சா போதுமா, என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியுல்லாவுடைய ஃபோட்டோ நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அவங்களுடைய பரக்கத்து நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அப்படி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷைத்தான் சொல்கிறான் அவங்களுடைய பரக்கத்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை ஒரு சின்ன சிலையாக மாற்றுறான், சிலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாற்றுறான். மக்களும் மாற்றுறாங்க. மாற்றின மக்களுக்கு ஒரு விஷயத்தில் மக்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க, இது நம்மளுடைய மூதாதையர்கள் மட்டும்தான், நம்ம கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும், உபூதியத் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான், இந்த உலகத்தில் வேலை யாருக்கும் உபூதியத் இல்லைன்னு சொல்லி அந்த நபர்களுக்கு தெரிஞ்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த நபர்களுக்கு. ஒரு கட்டம் போகும்போது என்ன ஆச்சுன்னா, தலைமுறையாக அந்த சிலை வணக்கம் அதிகமாகுது, வணக்கம் இல்லை அந்த சிலை விற்கிறது அதிகமாகுது. நாலாவது கட்டமாக ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, உங்களுடைய ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய சிலை வைங்க, வேற யாரையும் சிலையை வைக்க சொல்ல, ஒரு பெரிய சிலை வைங்க, யாருன்னா உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் வைங்க, அவங்க வர்க்கத்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போய் அடையட்டும்னு சொல்லி ஒரு பெரிய சிலையை வைக்கிறாங்க. வச்சு ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்களும் அந்த சிலையை கொண்டு பரக்கத்துக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது அந்த பரக்கத்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா, பணிவு வருது அவங்க மேலே, தவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பணிவு வருது. மூணாவது என்ன ஆகுதுன்னா, அல்லாஹுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த உபூதியத், அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் அவங்கள்ட்ட வெளில ஏறிடுச்சு. வெளியில் போய் அந்த சிலைகளுக்கு உபூதியத், அந்த சிலைகளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சிலைகளுக்கு முதல்ல சஜ்தா ருக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. அடுத்தது அந்த சிலைகள்கிட்ட இவங்களுடைய தேவைகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார்கிட்ட நம்மளுடைய தேவைகளை கேட்கணும்? யார்கிட்ட? நம்மளை படைச்சு அல்லாஹ்கிட்ட நம்ம தேவையை கேட்காம
மஹ்லூக்குன்னு ஒருத்தர் ஹாலிக் இருக்கான், ஹாலிக்கிட்ட அந்த தேவையை கேட்காம மஹ்லூக் அல்லாஹ் யாரை படைச்சானோ அவங்கள்ட்ட அவருடைய தேவைகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து அந்த ஊரையை அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த சிலையுடைய வணக்கம் ஆரம்பிக்குது. ஒரு சில ஆண்டுகள் போகுது, அந்த சிலை வணக்கம் அப்படியே தவிரடிக்கப்பட்டது. மறுபடியும் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் இந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. சிலை வணக்கம் வருது, நபிமார்கள் வராங்க, அந்த சிலை வணக்கத்தை முறியடிச்சுட்டு அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் சொல்லி எல்லாத்தையும் எத்தி வைக்கிறாங்க. சரி, எந்த அளவுக்கு இது போகுதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அந்த சிலை வணக்கம் மறுபடியும் போயிடுச்சு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், கசசு நபி என்ற கிதாபில் படிச்சிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். அப்படி அந்த சிலைகளை உடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, யாரை வணங்குன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்கள மட்டும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் போகுது, ரசூலுல்லாவுடைய காலம் வருது. ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, வரலாறு இப்படி ஒரு விஷயம் பதிவிடுறாங்க. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த சிலை வணக்கம் இருந்துச்சு, கடைசியில் அந்த சிலை வணக்கம் போயிருச்சு. மறுபடியும் எப்படி ரசூலுல்லாவுடைய காலத்தில் இந்த சிலை வணக்கம் வந்துச்சின்னு பார்த்தோன்னா, கிதாபில் வரலாறுல எழுதும்போது ஒரு விஷயத்தை பதிவிடுறாங்க. என்னன்னா, ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போகிறாரு. ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனால் அங்கே இதே மாதிரி சிலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. வணங்குவதற்கு இப்படியே ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மக்காலேருந்து வியாபாரத்துக்கு போன அந்த ஒரு நபர் அந்த சிலையை வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே இது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கொண்டு வந்து மக்கால வச்சு மறுபடியும் அந்த சிலை வணக்கம் ஆரம்பம் ஆகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் வருது, அந்த சிலை வணக்கத்தை ரசூலுல்லாஹ் போக்குறாங்க. இதுதான் நம்ம படித்த வரலாறு. சரி, இந்த சிலை வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மாறு செய்வது, இணை வைப்பதுனா என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு உலகத்தை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரப்பு தான், நம்மளை படைத்த அல்லாஹை தான் நம்ம ரப்பாக ஏற்றுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்படி வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தை படைத்த ரப்பு இரண்டு பேராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்தை படைத்த ரப்பு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தன் இல்லை 2 பேராக இருந்தால் உலகத்துடைய நிலை எப்படி இருக்கும்? திடீர்னு மழை பெய்யணும்னு சொல்லி ஒரு இறைவனுடைய கோரிக்கை, இந்த நேரத்தில் மழை வேணான்னு சொல்லி இன்னொரு இறைவனுடைய கோரிக்கை. இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் 2 பேருக்கும் தவிப்பார்கள். ஆனால் நம்ம அந்த கொள்கையை நம்முடைய கையில் நம்ம எடுக்கலை, அந்த கொள்கை நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட இருப்பது ஒரே கொள்கை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும்போது, ஆல இம்ரான் சூரா தெரியுமா எல்லாத்துக்கும்? ஆல இம்ரான் சூறாவில் 18வது ஆயத்தா இந்த ஆயத்து வருது. என்னன்னா, ஷஹீதல்லாஹ், அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சாட்சி சொல்லலை, ரசூல்மார்கள் சாட்சி சொல்லலை. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும் போது நல்லா கவனிங்க, ஷஹீத் அல்லாஹ், நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வே சொல்றான், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று அவனே சாட்சி சொல்றான். அந்த ஆயத்தை தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா, ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ அப்படின்னு சொல்லிட்டு, வல் மலாயிகத்து, மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறாங்க, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறாங்க. ஊலுல் இல்ம், யாருக்கெல்லாம் கல்வி தரப்பட்டு இருக்குதோ அவங்களும் சொல்கிறாங்க, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வும் சாட்சி சொல்லிட்டான், மலக்குமார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க, ரசூல்மார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க. யார்கிட்டலாம் இந்த கல்வி இருக்கோ, அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று யார்கிட்டெல்லாம் இந்த கல்வி இருக்கோ அந்த அத்துணை நபர்களும் அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் சொல்லி சாட்சி சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தாலா சொன்ன அந்த ஆயத்தில் வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வே சாட்சி சொல்லிட்டான், மலக்குமார்களும் சாட்சி சொல்லிட்டாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 2 யகூதியுடைய மதத்தை சார்ந்த 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு 2 விஷயங்களை பேசிக்கிறாங்க. அல்லாஹ் கவனிங்க, திருமிதி என்கின்ற ஹதீஸுடைய கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்ற ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்படி என்ன அந்த ஹதீஸ், என்ன அந்த சம்பவம், என்ன அவங்க பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 யகூதியை சார்ந்த மக்கள்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் அவருடைய தோழர்கிட்ட சொல்கிறாரு, இதுஹப் இலா ஹாதன் நபி, வாப்பா நம்ம நபின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரின் பக்கம் நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தோழர் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, தெய்வ செஞ்சு அவர் நபின்லாம் சொல்லிடாத, அவரை நபின்லாம் சொல்லிடாத, நீ சொன்னது மட்டும் அவர் கேட்டாருன்னா 4 கண்கள் அவருக்கு உதித்து விடும், அதாவது அவங்க பெருமை அடிச்சுப்பாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த 2 நபர்கள் வராங்க. வந்த அந்த 2 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸஅலாஹு, அந்த 2 நபர்களும் கேட்டாங்க, என்னன்னா, திஸ்இ ஆயாத்தி பையினாத்தின், ஒரு அத்தாட்சியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. 9 அத்தாட்சியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்தை வேணால் சொல்லியிருக்கலாம். இஸ்லாத்தில் இப்படி இருக்கணும், இஸ்லாத்தில் இந்தந்த விஷயம்லாம் தடை செய்யப்பட்டது, இஸ்லாத்தில் இந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த யகூதிகள்கிட்ட எந்த விஷயம் வேணால் சொல்லியிருக்கலாம். நீங்கள் பின்பற்றக்கூடிய வேதத்திலே வந்திருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த நபித்துவத்தை பற்றி எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் சொல்கிறாங்க, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுவை எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறானா, அவன்தான் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் 7 வானம் 7 பூமியையும் படைத்த ரப்பு அவன் மட்டும்தான். அவனுடைய இடத்துல இந்த 7 வானத்தை படித்தது வேற ஒரு நபர், 7 பூமியை வேற ஒருத்தர் படித்தாரு, இந்த மில்கிவே கேலக்சியை வேற ஒருத்தர் படித்தாருன்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் முதலாவது விஷயமாக இந்த இணை வைப்பை பற்றி சொல்கிறாங்கன்னா, இந்த ஷிர்க்கு பற்றி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முஸ்லீமாக வாழ்ந்திருக்கக்கூடிய நம்பவர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கே தெரியாமல் தினசரியும் எத்தனையோ விஷயத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு தான் இருக்கிறோம். கிதாபில் ஒரு விஷயம் பதிவு செய்வாங்க, என்னன்னா, இந்த ஷிர்க் இருக்குல்ல, இந்த ஷிர்க்கை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஷிர்கே கபீர், ஷிர்கே சகீர்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரி, அந்த ஷிர்கே சகீர்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் எனக்கு உணவை தருவது என்னுடைய தாய், எனக்கு என்னுடைய தேவைக்கு பணத்தை தருவது என்னுடைய தந்தை, நான் இந்த உலகத்தில் வாழணும்னா என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இது ஷிர்கே சகீரில் கட்டுப்படுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதற்கான விளக்கத்தையும் தராங்க. இந்த மனிதர்களுக்கு உணவை தருவதும் அல்லாஹ் தான், அதை நம்மளுடைய தாயுடைய ரூபத்தில் நம்மளுக்கு தருவதும் அல்லாஹ் தான் சொல்லி நம்மள்ட்ட யக்கீன் வேணும், நம்பிக்கை வேணும்னு சொல்லி கிதாபில் சொல்கிறாங்க. சரி, அந்த ஷிர்கே கபீர்னு சொன்ன என்னன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் என்னது? ரசூலுல்லாஹ் எந்த பாவத்தை சொன்னாங்க? ஷிர்கே கபீர்னா என்னது? அந்த பெரிய ஷிர்க் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க? லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். இதுதான் ஷிர்க்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க்கு அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க. சரி, எதுக்கு இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தாலாவுடைய குர்ஆனுடைய வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோன்னா, ஒரு இடத்துல 2 இடத்துல அல்லாஹ் தாலா நான் தான் ரப்பு, என்னை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் தாலா சொல்லலை.
கிட்டத்தட்ட அந்த குர்ஆனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு இடத்துல நான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், வேறு எந்த ஒரு நபரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லலை, பல்வேறுபட்ட இடத்துல இதே வார்த்தையை இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும் இந்த சட்டம் அல்ல, இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்களோ எல்லா நபிமார்களுடைய கூட்டத்தை பார்த்தோன்னா ஷரியத்து மாறுபடும், சுன்னத்துகள் மாறுபடும், ஃபரதுகள் மாறுபடுமே தவிர இந்த உபூதியத்து மாறுபடாது. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னோன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துலையும் அதான் சொல்லியிருப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துலையும் அதான் சொல்லியிருப்பாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துலையும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயம் லா இலாஹ இல்லல்லா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உபூதியத்தில் இது மிகவும் முக்கியம் சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஷரஈயத்து மாற்றினா, சுன்னத்து நஃபீலை மாற்றினா, ஃபர்லுகளை மாற்றினா. ஆனால் இந்த கலிமாவை மட்டும் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நபியுடைய காலத்திலையும் மாற்றலை. அந்த கலிமாவை யாரெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜொலிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னோன்னா ஒரு சிறிய உதாரணத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு தெரியும், சரியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருந்த நபர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய தவாது எப்படி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இல்லை, அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹுடைய பிள்ளைன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இப்படி இது பண்ணாங்க. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரப்பா ஏற்றி அவங்க நடந்து கொண்டாங்க. இது ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் பாடு சொல்கிறான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா ஹுவ இலாஹு வாஹித், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இடத்துல சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருடைய பிள்ளைக்கு அவனுடைய மகனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவிடுறான். யா புனைய, என்னுடைய மகனே, லா துஷிரிக்கு பில்லா, அல்லாஹ்வை நீ ஒருபோதும் நீ இணை வைக்காதே, இன்ன ஷிர்க, நிச்சயமாக ஷிர்க் என்பது லதுல்முன் அதீம், இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கேடு இந்த ஷிர்க்கு தான் சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஷிர்கான ஒரு செயலை செஞ்சிடறாரு. இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் வந்துடுறாருன்னா அவருக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து நிசாவில் 48வது ஆயத்தில் சொல்கிறான். நல்லா இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் போய் நம்ம அவர்கள்ட்ட கேட்கும்போது இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம சொன்னால் மட்டும்தான் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது இந்த கட்டுக்கோப்பில் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு நபர்களும் அவருடைய மார்க்கத்தை அவருடைய இஸ்லாத்தை வேற மாதிரி எடுத்துப்பாங்க. அப்போ சூரத்து நிசாவில் 48வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யக்ஃபிரு, மன்னிக்க மாட்டான், ஐயுஷ்ரக பிஹி, யார் அல்லாஹ்வை இணை வைத்தார்களோ அவரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி வேற ஒரு கடவுளை அவர் வணங்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த நபர் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அந்த நபர் இந்த உலகத்தில் என்னதான் நன்மை செஞ்சாலும் சரி, கோடி கோடியாக செலவு செஞ்சாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அவர் செலவு செஞ்சாலும் சரி, எவ்வளோ செலவு செஞ்சாலும் சரி, அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னன்னா, ஒரு சகோதர இனத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா
தொடர்ந்து 10 வருஷம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சுட்டு வராரு. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு வருஷம் ஒரு நோன்பு 2 நோன்பு இல்லை, தொடர்ந்து 10 வருஷம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் நாளை மறுமையில் முஸ்லீமாக எழுப்பப்படுவாரா இல்லை காஃபிரா எழுப்பப்படுவாரா? எப்படி முஸ்லீமாக எழுப்பப்படுவார்? நோன்பு வச்சா ஒருத்தன் முஸ்லீம் ஆயிடுவானா? நோன்பு வைக்கிறவன் களிமா சொல்லுவானா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த 10 வருடம் அவன் நோன்பு வச்சாலும் சரி, அவன் எவ்வளோதான் செலவு செஞ்சாலும் சரி, அவனுடைய வாயில லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா இந்த உபூதியத்துக்கான வார்த்தை அவன்கிட்ட வரலன்னா, அந்த எவ்வளோதான் நோன்பு வச்சிருந்தாலும் சரி, 10 வருஷமோ அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நோன்பு வச்சாலும் நாளை மறுமையில் அவன் முஸ்லீமாக எழுப்பப்பட மாட்டான். மாறாக நாளை மறுமையில் அவன் காஃபிராக தான் எழுப்பப்படுவான். ஏன்னு கேட்குறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் இணை வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருத்தன் நோன்பு வைக்கிறான், நோன்பு மட்டும்தான் அவன் வச்சுட்டு இருக்கான், அவனுடைய ரப்பை அவன் வேற ஒரு கடவுளாக எடுத்துட்டான், அப்போ அல்லாஹ் தஆலா அவனை சுவனத்தில் போடுவானா? இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னல்லா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யக்ஃபிரு, யாரையும் மன்னிக்க மாட்டான். ஐயுஷ்ரக பிஹி ஷை, ஐயுஷ்ரக பிஹி, அவனை இணை வைத்தவனை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, வேற எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடுனா அவரை மன்னிச்சிடுவான். ஆனால் இந்த ஷிர்க்குக்கு மட்டும் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தினுடைய கருத்து என்னென்னா, ஒரே ஒரு கருத்து தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்பவர்கள்ட்ட எந்த ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கணுமோ இல்லையோ, ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த திருக்கலிமாவை நம்முடைய வாழ்க்கையாக நாம் கொண்டு வர வேண்டும். இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, அந்த திருக்கலிமாவை மரணிக்கும் பொழுது அந்த கலிமா நம்மளுக்கு நசீபாகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு முக்மீனும் அவருடைய அனைத்து துவாவிலும் கேட்க வேண்டும். ஆக வரக்கூடிய காலத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவனை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கொள்கையில் உறுதிப்பாடாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. அது மட்டும் இல்லாமல் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் எந்தெந்த விஷயத்தை அவர்கள் கூறினார்களோ அந்த அத்துணை விஷயத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக என்று துஆவோடு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.